அஜித் குமார் நடித்திருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த படத்தில் அஜித்தோட சில மாஸ் காட்சிகளுக்கு இளையராஜாவின் சில பழைய பாடல்களை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த பாடல்களுக்கு முறையான உரிமத்தை பெறலை அப்படின்னு சொல்லி இளையராஜா ராயல்டி கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த விவகாரம் தொடர்பாக அப்போது கங்கை அமரன் ஜிவி பிரகாஷ் குறித்து காட்டமாக ஒரு மேடையில் பேசியிருந்தாரு. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் PL தேனப்பன் கங்கை அமரன் குறித்தும் ஜிவி பிரகாஷ் குறித்தும் மேடையில் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சமீபத்தில் கங்கை அமரன் சார் ஜிவி பிரகாஷ் 7 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஆனால் இளையராஜா பாடல்களை தான் பயன்படுத்துறீங்கன்னு பேசியிருந்தாரு. ஜிவி பிரகாஷுக்கு வேலை தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அவ்வளவு தங்கமான மனுஷன், அவர் 7 கோடி வாங்குறது கங்கை அமரனுக்கு வைத்திருச்சலான்னு தெரியல. எத்தனையோ பிரச்சனைகளை ஜிவி பிரகாஷ் குமார் விட்டு கொடுத்து போயிருக்காரு இண்டஸ்ட்ரியில். சமீபத்தில் கூட ஒரு படம் ரிலீஸ் சமயத்தில் என்னுடைய சம்பளத்துக்காக படம் நிற்கிதான்னு கேட்டு சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண ஜிவி பிரகாஷ் குமார் உதவியாக இருந்தார். குட் பேட் அக்லி படத்தில் ராஜா சார் பாடல்களை யூஸ் பண்ணினது ஜிவி பிரகாஷின் தவறு கிடையாது, அது இயக்குனரோட விருப்பம். அப்படி பார்த்தா பிதாமகன் படத்துக்கு நம்ம இளையராஜா சார் தான் மியூசிக்கு. அதில் சிம்ரன் நடனம் ஆடுற மாதிரி ஒரு பாடலில் MSV சாரோட பழைய பாடல்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி பயன்படுத்தினதுனால இளையராஜா சாருக்கு மியூசிக் போட தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவங்களுக்கு ஒரு நியாயம், ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் குமாருக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணி கங்கை அமரனுடைய கருத்துக்கு எதிர்ப்பாக ரொம்ப காட்டமாகவே மேடையில் பேசியிருக்காரு PL தேனப்பன்.